எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புறேன். நானும் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ரெஸ்டாரண்ட்லலாம் பண்ற மாதிரியான தந்தூரி சிக்கன் வீட்ல எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி 4 சிக்கன் லெக் எடுத்திருக்கேன். எடுத்து சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் போட்டுக்கோங்க. அப்பதான் மசாலாலாம் உள்ளார போய் நல்லா ஜூஸியா நல்லா இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் பாதி லெமனோட ஜூஸை நம்ம இதில் புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து மேரினேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் மேரினேட் பண்ணிங்கன்னா சிக்கன் நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மூடியை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிட்டுது. நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன் கலருக்காக. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்துட்டு பொடி பண்ண கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது போட்டு நீங்கள் தந்தூரி ஐட்டம் எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு குறைஞ்ச 3லேருந்து 4 மணி நேரம் ஊற விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மூடியை போட்டு ஊற விட்டுடலாம். இப்போ 4 மணி நேரம் ஆயிட்டுது. நம்ம சிக்கன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கையால் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மசாலாலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போ நம்ம வந்து ஒரு கிரில்லிங் பேனில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கிரில் பேன் எடுத்துக்கோங்க. நான் கீழே வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு அது மேலே கிரில் வச்சுருக்கேன். ஏன்னா இதுலேருந்து ஜூஸஸ் கீழே கொட்டுறப்ப நம்ம கீழே இருக்கிற பேனை சுத்தம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்போதும் அலுமினியம் ஃபாயில் போட்டுக்கிறது அடியில். நான் இப்போ அவனை வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அவனில் வந்து நம்ம அடுக்கி வச்சுருக்க சிக்கனை வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். சிக்கன் கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ இதை திருப்பி வச்சுட்டு மேலே கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெயை நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். எண்ணெயாக இருந்தாலும் ஓகே. இப்போ திருப்பி இதை உள்ளே வச்சுட்டு இன்னும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். அப்புறம் நடுவில் இன்னொரு தடவை எடுத்து திருப்பி வச்சு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், டோட்டலாக 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிட்டுது. இப்போ நம்ம அவன்லேருந்து அதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்மளோட தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிட்டுது. பாருங்கள், ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருக்குது. நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னையோட குரல் பார்த்துடலாம். 5 வித்தான் ஆற்றல் அகல் விசும்பிலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அதாவது புலன்களை அடக்க முடியாமல் வழி தவறி சென்றிடும் மனிதனுக்கு சான்றாக இந்திரன் விளங்கி 5 புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால் வான்புகழ் கொண்டவர்களின் ஆற்றலை எடுத்து காட்டுகிறான். இதுதான் இந்த குரலோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.